ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்போக்கன் ஹிந்தி கற்றுக்கும்போது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக் வேர்ட்ஸ் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஹிந்தி கற்றுக்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ ரொம்பவே பேசிக்கான வேர்ட்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹிந்தியில் நான் அப்படின்னா மே அப்படின்னு சொல்கிறோம். வெறும் நான் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதாது. இந்த நான் அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு நம்ம நிறைய வார்த்தை பேசலாம் இல்லையா? எனக்கு, என்னை, என்னுடைய, என்னுடன், எனக்காக, என்னிடம், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நம்ம பேசலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த பேசிக் வேர்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் அப்படின்னா மே அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு, என்னை, இது எப்படி சொல்லலாம்னா முஜே ஆர் முஜ்கோ அப்படின்னு சொல்கிறோம். என்னுடைய அப்படின்னா 3 டைப்பாக நம்ம சொல்கிறோம். மேரா, மேரி, மேரே. ஸோ இந்த 3 டைப்பையும் எந்த மாதிரி சொல்லணும், எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னுடன் அப்படின்னா மேரே சாத். என்னுடன் அப்படின்னா மேரே சாத். சாத்னா உடன் அப்படின்னு அர்த்தம். எனக்காக அப்படின்னா மேரே லியே. மேரே லியே. என்னிடம் மேரே பாஸ். ஓகே. எனக்கு, என்னை, முஜே, முஜ்கோ. என்னுடைய மேரா, மேரி, மேரே. என்னுடன் மேரே சாத். எனக்காக மேரே லியே. என்னிடம் மேரே பாஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீ. இதை ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்? தும் அப்படின்னு சொல்லணும். நீ அப்படின்னா தும். இந்த தும் அப்படிங்கிற சப்ஜெக்டை பேஸ் பண்ணி எந்த மாதிரி வார்த்தைகளாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். உனக்கு, உன்னை. உனக்கு, உன்னை. இதை எப்படி சொல்கிறதுனா தும்கோ ஆர் துச்கோ. தும்கோ ஆர் துச்கோ அப்படின்னு சொல்லணும். உன்னுடைய அப்படின்னா துமாரா, துமாரி, துமாரே. உன்னுடன் அப்படின்னா துமாரே சாத். உனக்காக துமாரே லியே. உன்னிடம் துமாரே பாஸ். அடுத்து நீங்கள். இந்த நீங்கள் அப்படிங்கிற சப்ஜெக்டை நம்ம எப்படி சொல்லுவோம்? ஆப். இந்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணி வர்ற வார்த்தைகளை நம்ம இப்போ பார்ப்போம். உங்களுக்கு, உங்களை அப்படின்னா ஆப்கோ அப்படின்னு சொல்கிறோம். உங்களுடைய அப்படின்னா ஆப்கா, ஆப்கி, ஆப்கே. உங்களுடன் ஆப்கே சாத். உங்களுக்காக ஆப்கே லியே. உங்களிடம் ஆப்கே பாஸ். நீங்கள் கற்றுக்கிற இந்த பேசிக் வேர்ட்ஸ் மாறவே மாறாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப கவனமாக கவனிங்க. ஒரு ஆண் பால் தன்னை குறிப்பிடும்போது மேரா அப்படின்னு சொல்லணும். ஒரு பெண் பால் தன்னை குறிப்பிடும்போது மேரி அப்படின்னு சொல்லணும். பட் அதே டைமில் மேரே எங்கே யூஸ் பண்ணுறோன்னா ஒரு நபரை மதிப்பு கொடுத்து பேசும்போது, ஒரு மரியாதை கொடுத்து பேசக்கூடிய இடத்துல மேரேன்னு யூஸ் பண்ணணும். எங்கெல்லாம் ப்ளூரல் வருதோ, பலரை குறித்து, பல பொருட்களை குறித்து பேசும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா மேரே அப்படின்னு யூஸ் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். இந்த 3 கான்செப்ட் தான் நம்ம ஹிந்தியில் எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப தெளிவாக கற்றுக்கோங்க. இப்போ உங்களாலேயே ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியும். ஆப்கா எங்கே யூஸ் பண்ணணும்? ஒரு ஆண்பாலை பற்றி சொல்லும்போது. ஆப்கி ஒரு பெண்பாலை பற்றி சொல்லும்போது. ஆப்கே ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்கள பற்றி பேசும்போது. மற்றும் ப்ளூரல் எங்கே வருதோ அங்கே நம்ம ஆப்கே அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இப்போது துமாரா எங்கே யூஸ் பண்ணணும்? ஆண்பால். துமாரி பெண்பால். துமாரே மரியாதை கொடுத்து பேசக்கூடிய நபரை பற்றி பேசும்போது. மற்றும் ப்ளூரல் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல துமாரே அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாங்கள். நாங்களுக்கு ஹிந்தியில் ஹம்
இதை பேஸ் பண்ணி வர்ற வார்த்தைகளை பார்க்கலாம். எங்களுக்கு, எங்களை அப்படின்னா ஹம்கோ அப்படின்னு சொல்லணும். எங்களுடைய அப்படின்னா ஹமாரா, ஹமாரி, ஹமாரே. எங்களுடன் ஹமாரே சாத். எங்களுக்காக ஹமாரே லியே. எங்களிடம் ஹமாரே பாஸ். இதே வார்த்தைகளை நம்மை, நமக்கு, நம்முடைய, நம்முடன், நமக்காக, நம்மிடம். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளுக்குமே நம்ம இதே ஹிந்தி வார்த்தைகளை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அவன், அவள், அது. இந்த 3 வார்த்தையுமே நம்ம எப்படி சொல்லுவோம் ஹிந்தியில்? வஹ். அவன், அவள், அது. இதை வஹ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வார்த்தையை பேஸ் பண்ணி வர்ற வார்த்தைகளை இப்போ நம்ம பார்க்கலாம். அவனுக்கு, அவனை அப்படின்னா உஸ்கோ ஆர் உசே அப்படின்னு சொல்கிறோம். உஸ்கோ ஆர் உசே அப்படின்னு சொல்லணும். அவனுடைய அப்படின்னா உஸ்கா, உஸ்கி, உஸ்கே. இதில் நான் 3 சொல்கிறதுனால இதுக்கு அவனுடைய நினச்சிடக்கூடாது. அவனுடைய அப்படின்னா உஸ்கா மட்டும்தான். உஸ்கினா பெண் பாலுக்கு, உஸ்கேனா ரெஸ்பெக்டபிள் பர்சன் அண்ட் ப்ளூரல். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவனுடைய அப்படின்னா உஸ்கா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அவனுடன் அப்படின்னா உஸ்கே சாத். அவனுடன் அப்படின்னா உஸ்கே சாத். அவனுக்காக உஸ்கே லியே. அவனிடம் உஸ்கே பாஸ். இவன், இவள், இது. இதை எப்படி சொல்லலாம்? யஹ். இதை பேஸ் பண்ணி வர்ற வார்த்தைகளை பார்ப்போம். இவனுக்கு, இவனை இஸ்கோ, இசே. இவனுடைய இஸ்கா. பெண்பாலுக்கு இஸ்கி. பலர்பால் அண்ட் ரெஸ்பெக்டபிள் பர்சனுக்கு இஸ்கே. இவனுடன் அப்படின்னா இஸ்கே சாத். இவனுக்காக இஸ்கேலியே. இவனிடம் இஸ்கே பாஸ். ஹிந்தியில் நீங்கள் பேசுகிறதுக்கு இந்த வீடியோவில் இருக்கிற பேசிக் வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மறந்துடவே கூடாது. துஜே, துஜ்சே, ஆப்சே, முச்சே இருந்தால் கூட ஹிந்தியில் பேசுகிறதுக்கு நம்ம கற்றுக்கிட்ட வார்த்தைகளே போதுமானது தான். சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்ப்போம். இது என்னுடைய பேனா. இது என்னுடைய பேனா. இதை ஒரு ஆண்பால் சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க? ஏ மேரா கலம் ஹே அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல ஆண்பால்ங்கிறதுனால நம்ம மேரா அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதே வார்த்தையை ஒரு பெண்பால் சொல்லும்போது ஏ மேரி கலம் ஹே. ஏ மேரி கலம் ஹே அப்படின்னு சொல்லணும். இவன் என்னுடைய மாமாவின் மகன். இவன் என்னுடைய மாமாவின் மகன். இதை எப்படி சொல்லணும்? ஏ மேரே மாமாஜி கா பேட்டா ஹே. ஏ மேரே மாமாஜி கா பேட்டா ஹே அப்படின்னு சொல்லணும். ஏன் மேரே யூஸ் பண்ணியிருக்கோம்னா மாமாஜி நம்மளை விட வயது மூத்தவர், மரியாதை கொடுக்க வேண்டிய நபர். அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? மேரே அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இவர்கள் என்னுடைய பிள்ளைகள். இவர்கள் என்னுடைய பிள்ளைகள். இதை எப்படி சொல்லணும்? ஏ மேரே பச்சே ஹை அப்படின்னு சொல்லணும். ஏன் மேரே யூஸ் பண்ணியிருக்கோம்? பிள்ளைகள் அப்படின்னா ப்ளூரல், பன்மை. அதனால் மேரே அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஏ மேரே பச்சே ஹை அப்படின்னு சொல்கிறோம். இதில் ப்ளூரல் அப்படிங்கிறதுனால பச்சே ஹை அப்படின்னு யூஸ் பண்ணாமல் பச்சே ஹை அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். எங்கெல்லாம் ப்ளூரல் வருதோ முடியும் போது ஹை அப்படின்னு தான் முடியணும், ஹை அப்படின்னு முடியக்கூடாது. ஸோ இவர்கள் என்னுடைய பிள்ளைகள், ஏ மேரே பச்சே ஹை அப்படின்னு சொல்லணும்.
ஒரு ஆணை பார்த்து இந்த கேள்வியை கேட்குறோம். உன்னுடைய பெயர் என்ன? உன்னுடைய பெயர் என்ன? எப்படி கேட்கலாம்? துமாரா நாம் கியா ஹே? துமாரா நாம் கியா ஹே அப்படின்னா ஒரு ஆணை பார்த்து நம்ம உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறோம். இதே ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறதா இருந்தால் துமாரி நாம் கியா ஹே அப்படின்னு கேட்கணும். உன்னுடைய தாத்தாவின் பெயர் என்ன? இது எப்படி கேட்கலாம்? துமாரே தாதாஜி கா நாம் கியா ஹே? துமாரே தாதாஜி கா நாம் கியா ஹே அப்படின்னு கேட்கணும். ஏன் துமாரேன்னு சொல்கிறோன்னா தாதாஜி மதிக்கப்படக்கூடியவர், அதனால் நம்ம துமாரே அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். துமாரே தாதாஜி கா நாம் கியா ஹே அப்படின்னா உன்னுடைய தாத்தாவின் பெயர் என்ன அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. திரும்பவும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தன்யவாத்.